ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஆர்த்தி. ஹோட்டலில் செய்கிற மாதிரியே ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான தக்காளி உளுந்து சட்னி. இது நீங்கள் தோசை கிறிஸ்பியாக சுட்டாலும் சரி, இல்லை மெதுன்னு சுட்டாலும் சரி, எப்படி சுட்டாலும் இந்த சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்சோ இட்லிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் அளவு கடுகு, ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு, ஒரு 4 to 5 பல் பெரிய சைஸில் பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு ஆட் பண்ணிட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவு கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெள்ளை உளுந்து சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்பைஸ் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். ஒரு 4 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே இந்த எண்ணெயிலே வதக்கி விடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதே சூட்டில் இதை வதக்கிட்டு ஃபேனில் நல்லா இதை ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியே தான் இருக்கணும். அதனால் நம்ம மிக்சர் ஜாரை அலசி மீதி இருக்க தண்ணியை சேர்த்து இதில் நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்கணும். தாளிப்பு கொடுக்கறதுக்காக ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை மட்டும் விட்டு தாளிச்சிங்கன்னா இந்த சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.